ஒரு குறிப்பிட்ட தொகையானது கூட்டு வட்டி முறையில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு ரூபாய் 13,380 ஆகவும் 6 ஆண்டுகளுக்கு பிறகு ரூபாய் 20,070 ஆகவும் வளர்ச்சி அடைகிறது எனில் அந்த தொகை எவ்வளவு? அந்த தொகைங்கிறது அசல் தொகை எவ்வளவு? இதுதான் எனக்கு கொஸ்டின். அப்ப அசல் தொகை தான் நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கும். ஓகேங்களா? இப்ப என்ன சொல்லிருக்காங்க? 3 ஆண்டுகளுக்கு பிறகு. அப்ப 3 ஆண்டுகளுக்கு பிறகு தான் மொத்த தொகை எவ்வளவு? 13,380. அப்ப இதை ஃபர்ஸ்ட் எப்படி மாத்தலாம்னா, இப்ப 3 ஆண்டுகள். அப்ப 3 ஆண்டுகள் அப்படிங்கிறத இதோட மொத்த தொகை எனக்கு எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா, A is equal to P of 100 plus R by 100 power cube is equal to மொத்த தொகை எவ்வளவு? 13,380. ஓகேங்களா? இதான் மொத்த தொகை. ஓகே, இதை வந்து சமன்பாடு 1ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து 6 ஆண்டுகளுக்கு. 6 ஆண்டுக்கு என்ன ஆகுது? P of 100 plus R by 100 power 6 is equal to எவ்வளோ? 20,070. ஓகே, இது வந்து இரண்டாவதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ 3 ஆண்டுகள் அப்படின்னா P 100 plus R by 100 power cube 13,380. 6 ஆண்டுகள்னா P 100 plus R by 100 power 6 equal to 20,070. ஓகே, அப்போ இங்க என்ன பண்ண போறோம்? இரண்டாவது சமன்பாடுல இருந்து முதல் சமன்பாடை வகுப்போம். அதாவது 6 ஆண்டுல இருந்து 3 ஆண்டுகள் வகுத்தோம்னா நமக்கு 3 ஆண்டுக்கான அந்த வட்டி தொகை மட்டும் எவ்வளவு கிடைக்கல. அதுக்காக தான். அப்ப இந்த இரண்டாவது சமன்பாடு முதல் சமன்பாடை வகுக்க போறோம். அப்ப பாருங்க, இரண்டாவது சமன்பாடு P of 100 plus R by 100 power 6 divide by 3 ஆண்டுகள்னா B of 100 plus R by 100 powerல 3. ஓகே, இப்போ 6 ஆண்டுக்கான மதிப்பு எவ்வளோ? 20,070. 3 ஆண்டுக்கான மதிப்பு எவ்வளோ? 13,380. ஓகேங்களா? இப்போ நீங்க டிவைட் பண்ணலாம். பாருங்க, பியும் கேன்சல். ஓகே, இப்போ அடிமானம் சமம். அப்ப என்ன பண்ணலாம்? அடுக்குகளை மைனஸ் பண்ணலாம். ஏன்னா வகுத்தலுங்கள்ல அடுக்குகளை மைனஸ் பண்ணும். இந்த 3 மேல போச்சுன்னா -3. அப்ப 6ல 3 போச்சுன்னா 3. ஓகே, அப்ப எனக்கு என்ன வந்திருக்கும்? 100 plus R by 100 பவர்ல 3. ஓகேனா, இந்த 3 மேல போச்சுன்னா -3 தானே. அப்ப 6ல 3 போச்சுன்னா 3. அப்ப 100 plus R by 100 பவர் 3. அப்ப இது அப்படி வச்சுக்கோங்க. 20,070 வகுத்தல் 13,380. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, இப்போ 100 plus R by 100 cube இதோட மதிப்பு தான் நமக்கு எவ்வளோ? 20,070 by 13,380. இது அப்படிங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இதோட மதிப்பு எனக்கு தெரிஞ்சிச்சுல. இதோட மதிப்பு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா இதுக்கு பதில் என்ன பண்ணலாம்? 20,070 by 13,380 போட்டுக்கலாம். அப்படிங்க வாங்க. அப்ப P of இன்ட்டு இந்த 100 plus R by 100 cube மதிப்பு எவ்வளோ? 20,070 வகுத்தல் 13,380 is equal to இங்க எவ்வளோ இருக்கு? 13,380. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? அடிக்கலாம். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். இப்போ என்ன பண்ணலாம்? 3ஆல் அடிக்கலாம். 3ஆல் அடிச்சோம்னா 4 3 12 மீதி 1 4 3 12 மீதி 1 6. இங்க 3ஆல் அடிச்சோம்னா 6 3 18 மீதி 2 6 3 18 மீதி 2 27ல 9. ஓகே, அடுத்து 446 669 அடிக்க கஷ்டம். இங்கிட்டு அடிக்கலாம். ஒரு 669, இங்க 2 669னா 1338 பின்னாடி ஒரு ஜீரோ. ஓகே, அப்ப இந்த B அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 446 இன்ட்டு 20 பெருக்குங்க. 446 இன்ட்டு 2 எவ்வளவு வரும்? 892 பின்னாடி ஒரு ஜீரோ. அப்ப அசல் மதிப்பு எனக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும்? 8,920 சொல்லி எனக்கு கிடைச்சிருக்கும். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 3 ஆண்டுகள் ஃபார்முலா எழுதிருக்கோம், 6 ஆண்டுக்கு ஃபார்முலா எழுதிருக்கோம். அப்போ 6 ஆண்டு 3ஆல் டிவைட் பண்ணும்போது இந்த 100 plus R by 100 கியூப் வந்து மதிப்பு கிடைக்கும். அதை இங்க நம்ம அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஆன்சர் பண்றோம்.